ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனோ ஒரு பட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காப்புல. வட்டக்கானல், அதாவது கொடைக்கானல் இருக்குது பார்த்தீங்களா, கோடைக்கானல். அங்கே வந்துட்டு கீழே ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கு பேர் வட்டக்கானலாம். அங்கே ஒரு ஷூட்லாம் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற கதையை வச்சு தான் கேங்ஸ்டர் மூவியாக அதை படத்தோட மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காரு. அது டீசர் மட்டும் போட்டாங்க, 7 செகண்டு சம்திங். ஆனால் அது பார்க்கும்போதே நல்லா இருந்துக்குமே, நம்மளுக்கு ட்ரெய்லர் போட்டு தான் நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் உள்ளே வந்தவொடனே நம்ம மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பராக வந்து எல்லாரையும் ஒருத்தராக இன்ட்ரோட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நம்மளுக்கு பிடித்த பாடல் ஒரு பாட்டையும் பாட ஆரம்பித்தார். அட்டா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்பிபி அவர்கள் ரொம்ப பிடிக்கும், இவங்கள ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப அந்த அளவுக்கு தான் 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டு. எஸ்பிபியை வந்து நம்மளுக்கு உயிர். அந்த அளவுக்கு ஒரு சாங் அவ்வளோ பாடி கடவுளை வந்து சேர்ந்துட்டாங்க, கடவுள் ஆகிட்டாங்க. பட் இவர் அடுத்தது சூப்பராக பாடுவாங்க. உங்களுடைய பாட்டு செண்பகமே அடடா, அந்த மாதிரி நிறைய பாட்டு, அது அந்த ஊர்வலம், இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடும்போது கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு சில பாடகர்கள் பாடும்போது கண்ணீர் வரும். அந்த மாதிரி நம்ம கமருதீனுக்கு டக்குன்னு ஒரு கண் கலங்குச்சு. பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இசையை ரசிக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த கண் கலங்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்த இது பிடிக்கும். அதை கேட்டவுடனே ஒரு கண் கலங்குற மாதிரி இருக்குது. பார்த்தா அங்கே பக்கம் பார்த்தா கமருதீன் காமிக்கிறாங்க, அவர் கண் கலங்குது. அதுக்கப்புறம் கமருதீன் இருந்துச்சு, ஒரு பாட்டு பாடணும், செம்மையாக இருந்துச்சு. அது அந்த ஊர்வலம், அந்த பாட்டை இன்னொரு பாட்டு நிறையா பாட்டு பாடினார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஒரு பாட்டு பாடினார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டே இருந்தேன், ஏன்னா நிறைய பேர் பாட்டு ஒருத்தராக தனித்தனியாக பாடினாங்க. திவாகர் கூட நான் ஒரு பாட்டு பாடுறேன்னாரு, நீ உட்காருன்ட்டார். ஐயோப்பா, இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டுக்கு வந்துட்டு நீ எதுவும் பண்ணாத, நான் வந்து ஆக்ஷன் காமிக்கணும்னு சொன்னால் அவர் அதையும் புரிஞ்சிக்க முடியல. அவர் சரி ஓகே, திவாகரை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா அவர் அவ்வளோதான். ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு, இன்னையோட எபிசோட் எப்படி போச்சு, மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமருதோட இந்த மாற்றம் எப்படி இருக்குது? பாய் நண்பர்கள்.